ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் ஜூ பற்றி தான். நாங்கள் வந்து மைசூரில் செகண்ட் டே ஜூ போயிருந்தோம். அடல்ட்ஸ்க்கு 80 ருபீஸ் டிக்கெட், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 60 ருபீஸ். வெஹிக்கிள் வேணாலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நடக்க முடியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மார்னிங் 8:30 டு ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் செக்ஷன் தான். நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பேரட்ஸ், பேர்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. இது பாருங்கள், ஊல். இதில் வந்து 2 ஊல் இருந்துச்சு. அந்த ஒயிட் கலரில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், அது ஒன்று. ப்ரௌன் ஊல் ஒன்று, 2 ஊல் இருந்துச்சு. அப்புறம் வந்து பேரட்ஸ், நம்ம பீகோ பார்க்கில் பார்க்குற மாதிரியே பேரட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பேரட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒயிட் க்ரீன். நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள், பக்கத்தில் வந்துச்சு ஒரு டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கட்டோ, அப்புறம் மெக்கவ், ஈகிள், பீசன்ட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஈகிள். அப்புறம் ஒயிட் பீகாக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பீகாக் வந்து கீழே இறந்து இருந்துச்சு. மேலே வந்து ஒரே ஒரு ஒயிட் பீகாக் இருந்துச்சு. இது வந்து பீசன்ட் அப்படின்னு ஒரு பேர்ட். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோட ஃபெதர்ஸ். இது வந்து கேக்கட்டோ. இது வந்து சவுண்ட் போட்டுகிட்டே இருக்கும். இது பேர்ட் வந்து ரொம்ப சவுண்டாகவே இருந்துச்சு, ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் வந்து மெக்காவ் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி. இது வந்து பேரட் டைப்பில் தான் இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிறுத்தை. அது எல்லாமே ரெஸ்ட்டில் இருந்துச்சு. 4 சிறுத்தை இருந்துச்சு. 4மே வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாமே தூங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் 11 o'clock மாதிரி போனோம், அதனால் அது ரெஸ்ட் டைம். 10:30க்குள்ளே போனால் பார்க்கலான்னு சொன்னாங்க. இது வந்து பெங்கால் டைகர் ஒன்று படுத்துருந்துச்சு. எங்களோட லக்கு, இன்னொரு டைகர் வந்து நடந்துட்டு இருந்துச்சு கீழே. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சிறுத்தை இதுக்கு முன்னாடி பார்க்க முடியல, தூங்கிட்டு இருந்துச்சு. அதனால் டைகராவது முழிச்சிருக்கணும்னு நினச்சோம். அது முழிச்சிருந்துச்சு. இது பாருங்கள், சிங்கம். இதுவும் முழிச்சிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் படுத்துருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock முன்னாடி போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நம்ம 10 தாண்டிட்டோம் அப்படின்னா அது ரெஸ்ட் டைம். அதனால் நாங்கள் 10:30 போல் போனதுனால கொஞ்சம் எல்லாமே, ஆனால் 1, 2 முழிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து மங்கி நிறைய இருந்துச்சு. சிம்பான்சி, கொரில்லா, ஒரு 10 வெரைட்டிஸ் மாதிரி மங்கீஸ் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. மங்கீஸும் டீரும் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைனோசரஸ், அது வந்து 2 வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் நடந்து அது ரெஸ்ட்டில் இருக்கிற அதுக்கிட்டேயே போய் நின்றுச்சு. நாங்கள் இது வந்து நடக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தோம். சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் இங்கே வந்து நிலையில் நின்றுட்டுருக்கு. கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்ரிக்கன் சீட்டா, அதுவும் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்புறம் வந்து ஜீப்ரா எல்லாமே வந்து ஆக்டிவாக தான் இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஃபுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீர், இதுவும் நிறைய இருந்துச்சு. ஒரு 10 மாதிரி நிறைய இருந்துச்சு. இதுவும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நடந்து ரொம்ப நேரம் அதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரே உல்ஃப், இந்தியன் கிரே உல்ஃப்னு சொன்னாங்க. அது வந்து ஆக்டிவாக தான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்க ஜூ இது வரைக்கும் போனதில்லை, அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வெயிலும் அதிகமாக தெரியல, ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் மே மந்த்துங்கிறதுனால. ஆனாலும் வந்து நிறைய பக்கம் வந்து ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிடுறதுனால பெருசாக உள்ளே வந்து ஜூக்குள்ளே ரஷ் தெரியாது, டிக்கெட் கவுண்டரில் மட்டும்தான் தெரியும். அப்புறம் டீர் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ டீர், ஸ்பாட்டட் டீர் இது. அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்தில் இன்னொரு டீர் வெரைட்டி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டீர் வந்து ரொம்பவே அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருந்துச்சு வெயிலுங்கிறதுனால. அப்புறம் வந்து நம்ம லியோ படத்தில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அந்த அனிமல். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் விஜய்க்காக. நேம் வந்து ஹைனான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்று தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பைசன், அதில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அதுவும் நிறைய வந்து ஒரு 50 நம்பர்ஸில் இருந்துச்சு. அப்புறம் எலிஃபண்ட், இந்தியன் எலிஃபண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட் தான் ரொம்ப ஏஜ்டாக இருந்துச்சு. அது பெருசாக எங்கேயும் நடக்கலை. இதுதான் ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட். ஆனால் எல்லா அனிமலுமே வந்து பார்த்திங்கன்னா பீர் தவிர எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. 1 or 2 அனிமல்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ஹிப்போபொட்டாமஸ் இருந்துச்சு வர வழியில். கிட்டத்தட்ட ஒரு 4 hours மாதிரி ஆயிரும் ஜூக்குள்ளே போனீங்கன்னா. அதனால் எப்போ போனாலும் நாங்கள் வந்து 10:30 மாதிரி போய் 3 o'clock தான் நாங்கள் வெளியே வந்தோம். நிறைய அனிமல்ஸ் இருந்ததுனால நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வரணும். ஹாக் டீர், நீல்காய், சாம்பார் டீர், ஸ்பாட்டட் டீர், இந்த மாதிரி நிறைய இருக்குது.
அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னேக் அங்கே போனோம். அது நான் வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால நான் ஏதோ ஒரு 1, 2 தான் எடுத்திருப்பேன். அது செக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அது வந்து மேலே மரத்து மேலே இருக்குது. குரோக்கடைல் இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் நான் வந்து எடுக்க முடியல. லாஸ்ட்டில் ஜிராஃபி பார்த்தோம். ஜிராஃபி பார்த்ததும் ஜூலேருந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.